ஹலோ ஹால் வெல்கம் டு அமலா ஃபேஷன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 36 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுதான் என் வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழே 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்மளோட லென்த்து என்னங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. லென்த் வந்து நான் 14 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ண, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது உங்களுக்கு மிஸ்டேக் எதுவுமே வரதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஃபேப்ரிக் வந்து நான் வந்து 11.5 இன்ச்சில் ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன், ஓகேங்களா? நெக்கும் ஷோல்டரும் வந்து 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட், செகண்ட் லைன் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ ஆம்கோலோட லென்த்து 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து வந்து ஆம்கோல் கர்வ் லைன் எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஆம்கோல் கர்வ் லைன் வந்துட்டு 1.25 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கோட லென்த்து, பேக் நெக் லென்த்தை பொறுத்து தான் ஆம்கோலோட கர்வ் லைன் எடுக்கணும், ஓகேங்களா? ஸோ நெக்கு வித்து வந்து 2.7 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். பேக் நெக் லென்த்து வந்து 8.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? கீழே வந்து நெக்கு வித்து கீழே லென்த்து கிட்ட வந்து 3.2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்கு வித்து 2.7, கீழே வந்து 3.2. ஸோ 1/2 இன்ச் வந்து நெக்கு வித்தோட கீழே வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து ரவுண்ட் நெக் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்படி போடும்போது ஷோல்டரும் இறங்காது, பேக் சைடு பார்க்கவும் நெக் வந்து அழகாக இருக்கும், வைல்டாக அழகாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ பேக் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து ஃப்ரண்ட் பார்ட் எப்படி மார்க் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 6 இன்ச் மார்க் பண்ணி நீங்கள் லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆம்கோல் கர்வ் லைன் பர்ஃபெக்டாக கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ நம்மளோட செஸ்ட் லைனும் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ வந்து ஆம்கோலோட கர்வ் லைன் வந்து 1 இன்ச், யூஸ்வலாக 1 இன்ச் எடுப்பாங்க. நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லூஸ் இருந்தால் நீங்கள் வந்து 3/4 இன்ச் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கோட லென்த்து வந்து 7 இன்ச் மார்க் பண்ணி அதுக்குள்ளே வந்து பாக்ஸ் விட்டு கொஞ்சம் வெளியே வர மாதிரி ரவுண்ட் நெக் ட்ரா பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ வந்து எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பாக்ஸ் விட்டு வெளியே வர மாதிரி ட்ரா பண்ணணும்னு கிடையாது. அடுத்து வந்து ஃப்ரண்ட் நெக்கோட லென்த்து வந்து 13 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இங்கே வந்து 1 இன்ச் அப்வர்டில் வச்சுக்கோங்க. கீழே வந்து 3 இன்ச், ஓகேங்களா? 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து நெக்கோட டிஸ்டன்ஸ் வந்து 1.25 இன்ச் வந்து நெக்கோட டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சென்டர் டாட்டோட லென்த்து வந்துட்டு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இப்படி ஒரு லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. சைட் டாட்டோட லென்த்து, டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 1.25 இன்ச், ஆம்கோல் டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 1.25 இன்ச், ஓகேங்களா? இங்கே புரியல, நான் அதுக்கு தான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். அப்புறம் அந்த சைட் டாட் ஆம்கோல் கிட்ட எப்படி போலிங்களா அந்த டாட்டோட ஆம்கோல் கிட்ட வரது வந்து 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு போட் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃப்ரண்ட் பார்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் ஜஸ்ட்டு வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எப்படி கட் பண்ணியிருக்கேங்கிறத பாருங்கள். ஸோ கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து நெக் வித்து வந்து ஹூக் அண்ட் லூப் பீஸாக யூஸ் பண்ணிப்போம். ஆம்கோல் கிட்ட இருக்கிறது பட்டி பீஸாக யூஸ் பண்ணிப்போம், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எங்கே ஃபோல்ட் பண்ணுங்கிறதுக்கு நாச்சஸ் போட்டுக்கோங்க. பேக் பார்ட்டில் நாச்சஸ் போட்டாச்சு. அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்லேயும் நாச்சஸ் போட்டுக்கோங்க. ஆம்கோல் கிட்டேயும் சென்டர் டாட்லேயும் வந்து நாச்சஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணோம் இல்லைங்க, அதுக்கு கீழே இருக்கிறத வந்து இப்படி ஓப்பன் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பீஸ் எடுத்து வச்சோம் இல்லையா, அது வந்துட்டு பட்டி பீஸ்க்காக யூஸ் பண்ணுவேன். இப்போ இது மாதிரி பயாஸ் வந்து கிராஸாக லைன் போட்டு லைன் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பயாஸ் வந்து ரெடி ஆகிடும், ஓகேங்களா? உங்களோட நெக்லைனுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஸ்லீவ் வந்து கட் பண்ணலாம். ஸ்லீவுக்கு வந்து இதுமாரி ஃபோராக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம பக்கம் இருக்கணும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கோங்க. 2 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுட்டு அங்கேருந்து நம்மளோட ஸ்லீவ் லென்த்து வந்து 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதேமாரி ஆப்போசிட் சைட்லேயும் வந்துட்டு நம்மளோட ஸ்லீவ் லென்த்து மார்க் பண்ணிக்கோங்க. 6 இன்ச் மார்க் பண்ணிட்டு அது வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா 3 இன்ச் வரும். டபுளாக ஃபோல்ட் பண்ணி தான் எடுக்கணுங்கிறது கிடையாது. 3 இன்ச் எடுத்தாலே போதுமானது, ஓகேங்களா? நம்மளோட ஆம்கோல் ரவுண்டுக்கு வந்துட்டு ஆம்கோல் ரவுண்டு டிவைடட் பை 2 பண்ணால் 8 இன்ச் வரும். அதை மார்க் பண்ணி லைன் போட்டு இப்படி வந்து ஸ்லீவ் வந்து
மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இதில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணுறது, அடுத்த லைன் வந்து ஃப்ரண்ட் பார்ட் ஓகேவா. இப்போ இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸ்லீவ் வந்து கரெக்டாக நம்மளோட பேக் பார்ட்டோட சீட் ஆகும் ஓகேங்களா. இப்போ நான் கட் பண்ணது ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிட்டு அதுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு வந்து கட்டிங் வேலை முடிஞ்சது. அடுத்து வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச்சஸ் வந்து எப்படி ஃபஸ்ட்டு பேக் பார்ட் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நாச்சஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஃபோல்டிங் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் சைடு வந்து ராங் சைடு இருக்கணும். ராங் சைடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து வந்து எப்படி வந்து நான் டாட் பிடிக்கலாங்கிறத பார்க்கலாம். டாட் எப்படி பிடிக்கணும்னா நம்மளோட வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 பண்ணால் என்ன வருதுன்றதை பார்த்துக்கோங்க. இப்படி வந்து வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணுவீங்களா, அதில் பாதி எடுத்துக்கோங்க சென்டர் டாட்டுக்கு ஓகேங்களா. நமக்கு ஷோல்டருக்கு நேராக வரணுங்கிறது கிடையாது. வேஸ்ட் ரவுண்டு இப்போ இந்த சைடு 8 மார்க் பண்ணுறோன்னா அதில் பாதி 4 மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதேமாரி 2 சைடும் வந்துட்டு மார்க் பண்ணிட்டு நமக்கு வந்து டாட் பிடிச்சிக்கலாம். டாட்டோட லென்த் வந்து 4 இன்ச் இருக்கணும் ஓகேங்களா. கட் கட் பண்ணிக்கோங்க. த்ரெட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு கட் பண்ணுங்கள். ஸோ 2 சைடும் நான் டாட் பிடிச்சி முடிச்சிட்டேன். பேக் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து ஃப்ரண்ட் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறதா பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு நீடில் வச்சுட்டு டாட்டோட இது வந்துட்டு ஹோல் போட்டிங்கன்னா பேக் சைடு ஃபேப்ரிக்கும் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி சென்டராக கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சென்டர் டாட் பிடிச்சிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி முடிக்கும் போது லாக் ஸ்டிச் போட்டு முடிங்க. கொஞ்சம் த்ரெட்டு விட்டு கட் பண்ணுங்கள். அப்புறமா ஹூக்கு கிட்ட இருக்க டாட் பிடிக்கணும் ஓகேங்களா. இந்த டாட் பிடிச்சிட்டு கரெக்டாக நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல முடியணும். அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ அடுத்து சென்டர் டாட் பிடிச்சி அந்த ஆம்கோல் கிட்டேயும் நம்ம பிடிச்சோம்னா ஒரு லைன் வரும். அதுதான் வந்து நமக்கு ஆம்கோல் டாட். ஸோ இந்த 3 டாட்டும் பிடிச்சி முடிச்சிட்டோம். இப்போ கப் ஷேப் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்தமாதிரி 2 இதுக்கும் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பட்டி எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்மளோட ப்ளவுஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட், சென்டர் டாட்டு, லாஸ்ட் பாயிண்ட் இதை மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளோட சென்டர் டாட் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து 1/2 இன்ச் டவுனில் வச்சுட்டு 2 சைடும் நம்ம கனெக்ட் பண்ணால் நமக்கு போட் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இப்படி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணாலே நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேங்களா. நான் எல்லா சைஸ்க்குமே நான் இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். கொஞ்சம் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல்லாம் வரும்போது நான் வந்து 3/4 இன்ச் டவுன் வச்சுப்பேன் சென்டர் டாட்ல இருந்து. ஸோ இன்னொரு பீஸ் நம்ம வந்து நெக்லைன் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிட்டு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த பீஸும் வந்து 4 பீசஸ் வேணும் நமக்கு பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நார்மல் ப்ளவுஸில். ஸோ அந்த இன்னும் 2 பீஸும் இதேமாரி நான் வந்து வச்சு இதே அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவும், அடுத்த 2 பீஸ் வந்து கொஞ்சம் இதை விட சின்னதாகவும் நான் எடுத்துக்கிறேன். ப்ளவுஸில் என்ன ஃபேப்ரிக் இருக்கோ அதை வச்சு தான் இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ வந்து ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி போட்டுக்கோங்க. நம்மளோட சென்டர் டாட்டும் நம்ம பட்டியில் வந்து டவுன்வர்டு வச்சோம் இல்லைங்களா, அதுவும் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. இன்னொரு பட்டி வந்து ராங் சைட் ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும் ஓகேங்களா. வச்சுட்டு ஈவனாக வச்சு நம்ம ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது நம்ம டாட் பிடிச்சோம் இல்லைங்களா, அதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது நமக்கு ஷேப் கரெக்டாக இருக்கும், இழுக்காது ஓகேங்களா. நீங்கள் அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிங்கன்னா அது டாட்டோட ஜாயின் பண்ணதோட இழுத்துக்கிட்டு இருக்கும், அப்போ நல்லா இருக்காது ஓகேங்களா. ஸோ இதுதான் கரெக்டான மெத்தட். இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு இதுக்கு மேலே வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது வந்து இன்விசிபிள், நம்ம பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிறது தெரியவே தெரியாது. அந்த மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதேமாரி இன்னொரு பீஸும் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு சைடும் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து வந்து பேக் பார்ட் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டோட ரைட் சைடு மேலே நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் ரைட் சைடு இருக்கணும் ஓகேங்களா. கரெக்டாக அந்த ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சுனா கரெக்டாக அந்த 1/2 இன்ச்லேயே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்மளோட ஆம்கோல் லைன் இருக்கு இல்லைங்களா, கரெக்டாக வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட பேக் பார்ட்டோட ஃபோல்டிங் சைடு இருக்கும். அதே இடத்துல இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மெத்தட் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு நம்மளோட பேக் சைடோட லென்த் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இப்போ இதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நம்ம லைன் மார்க் பண்ணியிருக்க இடத்துல அந்த ஸ்டிச்சிங் வரணும். அது மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் பட்டியை அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் ரெண்டுமே அட்டாச் பண்ணும்போது வந்து நமக்கு அப் அண்ட் டவுன் வராமல் கரெக்டான இதில் இருக்கும் ஓகேங்களா. சப்போஸ் அப் அண்ட் டவுன் வந்தால் கூட நம்மளை இது ஈஸியாக ஆல்ட்ரு பண்ணிட முடியும். இப்போ ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் எக்ஸஸோ இல்லை கம்மி பண்ணியோ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதில் என்னன்னா நம்ம ஹூக் அண்ட் லூப் பீஸ் இருக்கு இல்லைங்களா, அதோட கரெக்டாக இருக்கான்றதை ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கோங்க. இதுதான் இதில் நம்ம நோட் பண்ணக்கூடிய விஷயம்.
ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் உள்ளதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து வந்து ஹூக் அண்ட் லூப் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணலாம், நெக்கு கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் பண்ணிடலாம். இதை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இது ஓப்பன் பண்ணி நமக்கு சென்டரில் ஒரு கட் போட்டுக்கலாம். ஏன்னா நெக்கு வித்து வந்து 2.7 இன்ச் எடுத்துகிட்டு போகலைங்களா ஒரு சைடு. ஸோ 2.7 இன்ச் போதுமானது. இப்போ வந்து ராங் சைடு வச்சு ரைட் சைடு திருப்பினா நமக்கு வந்து ஹூக்கு மாட்டுற லூப் கிடைக்கும். ஓகேங்களா, எப்படி ஸ்டிச் பண்ணுறேங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதில் ஒரு பிகினராக இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களால் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண உங்களால் முடியும். பர்ஃபெக்டான ஃபிட்டிங்கில் உங்களால் கொடுக்க முடியும். இல்லை நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா 36 சைஸில் பஸ்ட்டு சைஸ் பெருசாக இருந்தால் சென்டர் டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 1.5 இன்ச் வைக்கணும். ஸ்மால் சைஸாக இருந்தால் 1.25 இன்ச் வைக்கணும். இவ்வளோ தான் நீங்கள் இதில் நோட் பண்ண வேண்டியது. மற்ற எல்லாமே ஒரே மெத்தடு தான். அதேமாதிரி ஃப்ரண்ட் லென்த்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கவங்களுக்கு 1.5 இன்ச் வந்து டாட்டோட டிஸ்டன்ஸ் வைக்கும்போது லென்த்து வந்து 13.5 வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ பர்ஃபெக்டான மெத்தடில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு செட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்து வந்து ஊக்கு மாட்டுறது ஸ்டிச் பண்ணலாம். ரைட் சைடு வச்சு ராங் சைடு திருப்பணும். ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இந்த ஃபேப்ரிக் இருக்குது. ஓகேங்களா, இது ஓப்பன் பண்ணி இது மேலே டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. டாப் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் டர்ன் பண்ணி மறுபடியும் இது ஃபோல்டிங் நம்ம அட்டாச் பண்ண ஃபேப்ரிக் ஃபுல்லாகவே ராங் சைடு வரணும். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா நமக்கு ஹூக் பார்ட் ரெடி ஆகிடும். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் சொல்லியிருக்கேன். ஃபேப்ரிக் கொஞ்சம் இருக்கிற ஃபேப்ரிக்கில் எப்படி எந்த ஃபேப்ரிக்கும் வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக ஸ்டிச் பண்ணலாங்கிறதையும் உங்களுக்கு நான் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்கள், நம்ம ஹூக் அண்ட் லூப் மாட்டுறதுல அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈவனாக வந்துருச்சிங்களா. அடுத்து வந்து நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பயாஸ் எடுத்துக்கோங்க. பயாஸில் வந்துட்டு இந்த மாதிரி கிராஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெக்லைனுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் பயாஸ் பீஸ் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம எப்பயுமே வந்துட்டு நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்கும். அதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா ஹூக்கு மாட்டுவோம் இல்லைங்களா, லூப் அந்த இடத்துல இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 1/2 இன்ச் வந்து வெளியே விட்டுட்டு எக்ஸஸாக விட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்லைன் சுற்றிக்கும் ஒரு 1/4 இன்ச்சில் ஃபுல்லாக 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் நெக்லைன் சுற்றிக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. நான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ இங்கேயுமே கொஞ்சம் முடியிறப்போ கொஞ்சம் எக்ஸஸாக 1/2 இன்ச் எக்ஸஸாக விட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து நெக்லைன் சுற்றிக்கும் கிராஸாக நாச்சஸ் போட்டுக்கோங்க. இந்த நாச்சஸ் போட்டு நம்ம டேர்ன் பண்ணும்போது தான் நமக்கு அந்த அழகாக ரவுண்ட் நெக்கு நமக்கு வந்து ஷேப் கிடைக்கும். ஓகேங்களா, நாச்சஸ் போடாமல் நம்ம வந்து டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து ஷேப் ரவுண்ட் நெக் வந்து தூக்கிட்டு இருக்கும். நமக்கு முதுகில் வந்து ஃப்ளாட்டாக அந்த ரவுண்ட் நெக்கு இருக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக நாச்சஸ் போடணும். அந்த நாச்சஸும் கிராஸாக போட்டு டேர்ன் பண்ணிங்கன்னா நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகேங்களா, இப்படி இழுக்கும்போது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அந்த கர்வ் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணுறேங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணி இப்படி வச்சு நம்ம இது மேலே டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதேமாரி நெக்லைன் சுற்றிக்கும் இதே டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபைனலாக முடிக்கும் போதும் அதேமாரி டர்ன் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் டர்ன் பண்ணிங்கன்னா எக்ஸஸாக உள்ளதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு இது இப்படி ஃபோல்ட் பண்ணி ஹெம்மிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்து நெக்லைன் ஃபினிஷ் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ அடுத்து வந்து ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸ்லீவோட வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்லீவோட சென்டர் வச்சும் ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறதும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இதில் என்னென்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறது எப்பயுமே பேக் சைடு தான் இருக்கணும். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த குட்டி குட்டி கரெக்ஷன்லாம் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஹாஃப் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து இன்னொரு ஹாஃப் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதேமாரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச்னா அந்த 1/2 இன்ச்லேயே தான் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஒரு இடத்துல 1/2 இன்ச் ஒரு இடத்துல 1/4 இன்ச்சுன்னு நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது ஸ்லீவ் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது, லூஸ் கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த ஸ்லீவ் ரவுண்ட் ஆம்கோல் ரவுண்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச்னா அந்த 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. கீழே வந்துட்டு இப்போ ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சில் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு இது இப்படி ஃபோல்ட் பண்ணி ஹெம்மிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்லைன் ஃபினிஷ் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ அடுத்து வந்து
நம்மளோட வேஸ்ட் ரவுண்ட் வந்து 29. ஸோ ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டு சைடுமே வந்து 6.7 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. பேக் சைடு ரெண்டு இது வந்துட்டு 7. அதாவது 7.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்படி ஃப்ரண்ட்ல வந்து 1 இன்ச் அதிகமாகவும் பேக்கில் வந்து 1 இன்ச் எக்ஸஸாகவும் இருக்கும்போது உங்களுக்கு ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும். இதுதான் அந்த குட்டி குட்டி கரெக்ஷன். நம்ம ஓவராலாகவே வந்துட்டு கரெக்டாக டிவைடட் பை 4 பண்ணி என்ன வருதோ அதை மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணால் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் லூஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் 1 இன்ச் கம்மியாகவும் பேக்கில் 1 இன்ச் எக்ஸஸாகவும் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஸ்லீவோட ரவுண்டு வந்து 5.5 இன்ச். ஓகேங்களா? அதாவது ஸ்லீவ் ரவுண்டு டிவைடட் பை 2 பண்ணால் 5.5 இன்ச் வருது. ஆம்கோல் ரவுண்டு டிவைடட் பை 2 பண்ணால் எனக்கு 8 இன்ச் வருது. 16 இன்ச் டிவைடட் பை 2 பண்ணால் 8. ஓகேங்களா? மறுபடியும் எப்படி ஆம்கோல் ரவுண்ட் எடுக்கிறேன்னு பாருங்கள். கரெக்டாக அந்த லைன் ஸ்டிச்சிங் லைன் இருந்தால் அது மேலேயே வச்சு எடுங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சுருக்கம் எதுவும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஆம்கோல் ரவுண்ட் எடுக்கும்போது கீழே வந்து வேஸ்ட் லைன் மார்க் பண்ணியிருந்தோங்களா அது ரெண்டும் கரெக்டாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்டிச் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வராதுன்னு சொன்ன பார்த்தீங்களா? அப் அண்ட் டவுன் கிடையாது. இதே மாதிரி 1/2 இன்ச் ஒன்ஸ் 3 லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கம்பல்சரி ஸ்டிச் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோன்னா த்ரீ லைன் வந்து ஸ்டிச் பண்ணணும். 1/2 இன்ச் ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் தையலுக்கும் எண்ட்லேயும் வந்து 1.5 இன்ச் வந்து இருக்கணும் சீம் அலவன்ஸ். ஓகேங்களா? இது கம்பல்சரி எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு தையல் பிரித்து அடுத்து ஃபேட் ஆகிட்டா கூட யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ எக்ஸஸாக உள்ள த்ரெட்டெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்மளோட ஸ்லீவ் கூட பாருங்கள் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதேமாரி இன்னொரு சைடு ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபைனல் லுக் காட்டுறேன். இங்கே பாருங்கள் நான் நெக்லைன் வந்து ஹெம்மிங் பண்ணிவிட்டு அயன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அயன் பண்ணதுனால நம்மளோட ஷேப் வந்து வரல. பிகாஸ் அயன் பண்ணதுனால ஃப்ளாட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அயன் பண்ணி இப்படி தான் வந்து கஸ்டமருக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும். இந்த இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் ஏதாவது மெஷர்மெண்ட் எடுக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இவ்வளோ தான் இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல, இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேத்துக்கு போகும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.